டேய் உன்னால் முடிஞ்சால் 3x3 ரூபிக் கியூப் வாங்கி 5 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுடா லூஸு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம உடனே காந்திமதி ஸ்டோர் போய் அந்த இதுவெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஜூஷி கியூப்னு ஒரு பிராண்டான கியூபு. அது சரியாக ரேட்டு டிடக்ட் ஆகல, அதனால் 185 ரூபான்னு எழுதி தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கெட்ச் பெனில். 485 ரூபா அதுக்கு இது ஒத்தான்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருந்தா அது ரேட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. இதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ண முடிவுன்னு கூட கழிச்சிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். நான் கழுவி தான் கூட சேர்ப்பேன்னு. நான் எந்த ட்ரிக்ஸும் பண்ணி சேர்க்கலை. இது நான் யூடியூப்பில் நானே பார்த்து கற்றுக்கிட்டு திருப்பி நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். உங்களுக்கும் அது விளையாட தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபரில் புதுசாக வீடியோ பார்க்குற வியூஸ் எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சேர்க்க அதாவது இந்த வீடியோ பார்த்தவங்க எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி சேர்க்க இதெல்லாம் என் சித்தப்பா சொல்ல சொன்னாது ஸ்கிரிப்டாக எழுதி. நான் எழுதுறது தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அடுத்தது சில பிரச்சனைகள்னால நான் வீடியோ கொஞ்சம் தொடர்ச்சியாக போகல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பிரச்சனைன்னு நான் அடுத்த வீடியோ நான் சொல்லுவேன். இப்போது நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கும் கொஞ்சம் போயிருந்தேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தேன். அதனாலேயும் என்னால் யூடியூப்பில் வீடியோ போகிறத கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு காரணம். ஆனால் இன்னொரு காரணம் என்னன்னா, சில பேர் யூடியூப்பில் அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு போய் தான் நான் யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருந்தேன். நெக்ஸ்ட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போதை பொருள்லாம் வாங்கி வீடியோ போட்டுவிடான்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் கூட என்ன லூசுன்னு திட்டி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சில பேர் அசிங்கமாக கமெண்ட் பண்ணிங்க. அதெல்லாம் நான் எடிட் பண்ணி யாருக்கும் தெரியாத மாதிரி நான் மறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னடா நீ 3 இத்தனை வாட்டி திருப்பின்னு இருக்க, அவங்க வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி போட சொன்னால், நீ என்னடா 2 வாட்டி பண்ணுற 3 வாட்டி பண்ணுறேன்லாம் கிடையாது. நான் 3 வாட்டி இந்த ரூபிக் கியூபை கழிச்சு 3 வாட்டி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 3 வாட்டியில் என்ன டைமிங் உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை 3 டைமிங்கையும் நான் லாஸ்ட்டு கொடுக்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் டைல்ஸ் போட்டது கூட நான் வரல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்து போட்டாது. அது கூட எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூலாம் கூட்டின்னு போய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கினால ஃப்ரெண்ட்ஸ் வர முடியல. அடுத்தது சில பேர் உங்கள் வீட்டு காமிங்கெல்லாம் நீங்கள் போட்டுருக்கீங்க, நான் காமிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்து நான் 2 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோ எடுத்தோன்னே நான் ஒன்றும் எடிட் பண்ணி போடல, 2 நாள் கழிச்சு தான் போடுவேன். ப்ளஸ் நான் டி நகரில் போய் நான் நிறைய வீடியோக்கள்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் கொஞ்சம் வாங்க சொல்லி வீடியோ போடுவீங்க கமெண்ட்டில், அதெல்லாம் நீங்கள் போடாமல் இருக்குது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போதைப் பொருள் யூஸ் பண்ணவும் கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் எங்கள் சித்தப்பா பக்கத்தில் தான் இருக்காது இப்போ கூட, அவர் தான் இதெல்லாம் சொல்ல சொன்னார். எங்கள் சித்தப்பா இன்னும் சொல்ல சொன்னார், தமிழ்நாடு அரசு வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க தண்ணி பிடிக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, தயாரிக்கிறவங்கள தான் ஒன்று என்னாச்சும் பண்ணணும்னு சொன்னார் சித்தப்பா. ஏன்னா கவர்மெண்ட்டே காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப கொள்ளை நடக்க, ரொம்ப போதைப் பொருள் ரொம்ப அல்சாட்டி நடக்க தமிழ்நாடு அரசே ஒரு பெருங்காரணம். ஏன்னா போதைக்கு தான் பல பேர் இப்படிலாம் செய்கிறாங்க. வீட்டில் சண்டை நடக்குது, பல குடும்பம் பிரியுது, பல கொள்ளைகள்லாம் நடக்குது. அது கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய காரணம்னு சொன்னார் சித்தப்பா. ஏன்னா கவர்மெண்ட்டு தான் அதெல்லாம் விற்க கொஞ்சம் அனுமதி கொடுத்துருக்கு, கவர்மெண்ட்டே விற்கிது அப்படின்லாம் சொல்ல சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க,
அடுத்தது ஏன் வீடியோ போடல நீங்கள் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் தெளிவான வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த லேசாக ஷேக்கிங் ஆகுது எனக்கே தெரியுது. நான் இப்போ எடிட் பண்ணி இப்போ பேசும்போது வீடியோ கேமரா குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கள் அண்ணன் வேறு கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டாரு. அவரை போய் தேடி நான் கீழே விழுந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் 1 மாதமாக கடந்து 2 மாதமாக கிடந்து அதோட ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலேயும் சில காலம் யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சில பேர் என்ன கொஞ்சம் இதுவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீடியோவை உங்கள் வீட்டை காமிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக. ஆனால் உங்கள் வீட்டை காமிங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரே போதைப் பொருள் வாங்கி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அந்த போதைப் பொருளை மட்டும் நான் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ இறுதியில் உங்களுக்கு தெரியும் அந்த 3 டைமிங்கும் நான் கொடுக்குறேன். நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஷார்ட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் பார்க்க தவறாதீங்க. இனிமேல் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன்னு நம்புறேன் நான். ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது எங்கள் வீட்டாண்ட, அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பிடிச்சி போடலான்னு. நான் அந்த வீடியோ போட்டு கூட நான் திருப்பி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடுவேன். ஏன்னா எங்கள் தாத்தாவும் கொஞ்சம் பார்த்துக்கணும், சமையல் செய்யணும். அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்காது. வேலையெல்லாம் இல்லைனால யூடியூப்பில் நான் வீடியோ போடாது டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய வீடியோ ஆகும். சில பேர் நம்ம காலேஜ் படிக்கிறது என் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க ஏன்டா என்னடா வீடியோ போடலன்னு. அந்த மாதிரிலாம் கூட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் சின்ன பசங்க இருக்காங்க, 2-3 சின்ன பசங்க. அவங்க தான் இந்த செஞ்சு போடுங்கன்னா சொன்னாங்க. நான் செய்ய வேணான்னு தான் விட்ட பார்த்தேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுது, நெக்ஸ்ட்டு நான் அந்த மாதம் 14ஆம் தேதி டி நகர் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் கூட நான் போடுவேன். இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் நீங்கள் அடிமையாகாமல் இருங்க. இந்த பெருங்குளத்தூரில் ஒரு டாஸ்மாக் இருக்குது, அது மூடினது நல்ல விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இதுவாக இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேலே தெரியும் அந்த டைமிங்லாம். ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்தது நடுவில், 3வது வாட்டி முடித்தது லாஸ்ட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.